டிவியில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்போ கத்தலாமா தோனி அங்கிள்? என்னடா ஹாய் buddies. சத்தம் வரல. பாத்தீங்களா அவரை? ஹலோ everyone. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓய், ஹாய், ஹலோ, praise the Lord, praise the Lord. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்களா? கரெக்டாக நீங்கள் எல்லோரும் கரெக்டாக வந்தீங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி என் ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்க்கணும் ஆசையாக இருக்கா? கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? நாங்கள் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற எல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் அப்புறம் ஊருக்கு போயிடுவோம். எங்களோட ஃப்ளைட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நான் பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினை பிடிச்சி அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஓகேவா? போயிடுவா? போயிடுவேன். போயிடுவா? ஓகே, பாய், போயிட்டு வரேன். அப்போ அமைதியாக இருப்பீங்களா? இப்போ ஒரு மியூசிக் போடும்போது என்னுடைய உடன்பிறப்பு, என் கூட பிறந்த தம்பி, இன்னைக்கு அவன் தான் ஹீரோ. அவன் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரப்போகிறான். நான் டோனி, என் தம்பி கோனி. கோனிக்கு நல்ல ஜோராக ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். 3 முறை நம்ம கோனின்னு கூப்பிடும்போது சும்மா கெத்தா ஸ்டைலா அழகா என் தம்பி கோனி இப்போ வரப்போகிறான். ஜோரா எல்லாம் கிளாப் பண்ணி கூப்பிடலாமா? கோனி. எங்க காண கோனிய? கோனி என்னண்ணே? வாப்பா, பிள்ளைகளாம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளா வந்துட்டாங்களாண்ணே? வாப்பா, வந்துட்டாங்க. அண்ணே, நிறையா பிள்ளைங்க இருக்காங்களாண்ணே? ஆமா கோனி. அண்ணே, ஓ, எனக்கு பயமா இருக்குண்ணே. என்னப்பா பயம்? நல்ல பசங்கப்பா எல்லாரும். பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் இருக்காங்களாண்ணே? ஆண்டி பாட்டி எல்லாரும் தான் இருக்கிறாங்க. நீ வாப்பா. அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அடாடாடாடா, இவனோட ஒரே தொல்லையா போச்சுப்பா. உலகத்தில் எல்லாருக்கும் 4-5 தம்பி இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு தம்பி. இவனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. சரி அண்ணே, ஓ, இப்போ எல்லா பிள்ளைகளும் அழகா இருக்காங்களாண்ணே? ஆடாடா, காலையிலே குளிச்சு பல்லு வளக்கி. ஆனா இந்த பசங்க மொண்டோ 2 ரோல தான் பல்லு வளக்கிற மாதிரியே தெரியலப்பா. அப்படியா? பக்கத்திலே போக முடியல. வா அண்ணே, அப்போ பொறுங்க ஒரு 2 மினிட்ஸ். ஓகே ஓகே, சீக்கிரம். நான் ரெடி ஆயிட்டு ஓகே, ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு சூப்பர், மேக்கப் போட்டு வரேன். சென்ட் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சமாளிங்க, வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம். ஓகேண்ணே. ஆமாம், பார்த்தீங்களா, கோனி எப்பயுமே வெளியே போனால் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு குளித்து பல்ல விளக்கி டீசெண்டாக தான் வெளியே வருவான். நீங்களும் அந்த மாதிரி டீசெண்டாக வெளியே வரணும். பல்லே விளக்காமல் சாப்பிட்றது, சும்மா டேட்டி ஃபெல்லோவாக இருக்கக்கூடாது. எங்கள் அமெரிக்காலெல்லாம் அழகாக இருந்தால் தான் மதிப்பாங்க. நீங்கள் அழுக்குருண்டையாக இருந்தீங்கன்னா எப்படி மதிப்பாங்க? பல்லு விளக்குவீங்களா? குளிப்பீங்களா? காலையில் சாப்பிடுவீங்களா? இப்போ பாருங்க என் தம்பி எப்படி வரான்னு. தம்பி சாமு, ஒரு மியூசிக்கை போடுப்பா. அண்ணே, ஓ வரலாமா? வாப்பா, எல்லா ஜோர கைத்தட்டி கோடி. ஓஹா, அண்ணே அண்ணே, ஓ என்னடா எல்லாம் குறுக்குறுன்னு பார்க்குறாங்கண்ணே?
உன் அழகுல எல்லாரும் மயங்கிட்டாங்க தம்பி. எனக்கு பயமா இருக்கனே. அப்பா நான் பார்த்துக்கிறேன், வாப்பா. நீங்க பாத்துக்குவீங்களே? ஆ யாரும் எனக்கு ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்கல்ல? ஆ பாத்துக்கங்கண்ணே பத்திரமா. வரவானே. வாப்பா வாப்பா வாப்பா. இன்னும் ஒரே ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். தம்பி உனக்கு ஒரே ஒரு கிஸ்ஸி மட்டும் கொடுத்துக்கிறேன்ப்பா. இது என்னடா தலை, இவ்வளவு நேரம் இதை தான் சிவனியா? அண்ணே ஆ இதெல்லாம் ஹேர் ஸ்டைல்னா என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஹேர் ஸ்டைல்னா சீப்பை வச்சு தலையை சீவணும், அதுக்கு பேர் தான் ஹேர் ஸ்டைலு. அண்ணே ஆ உங்க மீசையில் என்னண்ணே கம்பளி புளி போட்டிருக்கு? ஐயோ கம்பளி பூச்சி இருக்குண்ணே. ஐயோ உங்க மீசையில கம்பளி பூச்சி பாருங்க ஒழுங்கா. அது ஒரு ஸ்டைலு தான்ப்பா. தம்பிகள்கிட்ட கேட்டு பாருங்க. ஐயோ ரெண்டு பேத்துல யாருப்பா அழகா இருக்கா? பாத்தியா டோனி அங்கிள். யாருண்ணே? ஓ கோணி தான் அழகா இருக்கான் பாருங்க, பசங்களே சொல்றாங்க. டோனி அழகா இருக்குன்னு சொல்றவங்களா ஒரு ஹோ சொல்லுங்க. கோணி அழகா இருக்கேன்னு சொல்றவங்களா ஒரு ஓ சொல்லுங்க. பாருங்க 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 பாருங்க. எனக்கு தான் ஓ சவுண்ட் கூட கேக்குது. பரவாயில்ல பரவாயில்லப்பா, சின்ன பையன் வளர பையன் வளர்ந்துட்டு போ. நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. என்னைய தானே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் தான் அழகா. அங்க பாருங்க ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே சும்மா கண்ணு கரு 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 கருன்னு இருக்கு. சரி கோனி, நீ இப்போ எங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுதா? என்னண்ணே? இப்போ நீ எங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஆமாண்ணே, நான் ரெகபோத் ஏஜி சர்ச்சுக்கு வந்திருக்கேனே. கரெக்ட். இன்னைக்கு விபிஎஸ் உடைய 4th டேவா? அப்படியா? ஆமா. சரி. நான் ஏற்கனவே 2nd டே வரும்போதே சொல்லிட்டு வந்தேன். நம்ம டாடி ஜானி தாத்தா நீலாம் வருவேன்னு சொன்னேன். சரி. பாப்பாவை கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வரலன்னு சொல்லிட்டா. சரி பரவாயில்ல, நீயாவது வந்ததுக்காக உண்மையுமே ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. ஓகே ஓகே. ஆமா, நீ சின்ன சேட்டைக்காரனா இருந்தாலும் நல்ல விஷயம் உன்ட்ட நிறைய இருக்குப்பா. சரிண்ணே சரிண்ணே. அதெல்லாம் இந்த பசங்கள்ட்ட நீ சொல்லி கொடுத்துட்டு தான் இன்னைக்கு போகிற. சரிண்ணே, ரொம்ப உருட்டாதீங்க. நான் பார்க்குறேன். சரிண்ணே. ஆனா எனக்கு பார்க்குறப்ப இங்கே ரொம்ப சேட்டைக்கார பசங்களாம் உட்காந்துருக்க மாதிரி தெரியுதேண்ணே. ஓ இப்போ மேகவர்ஷினின்னு ஒரு பொண்ணு இங்கே இருக்கிறா தெரியுமா? மேகவர்ஷினி. என்னதுண்ணே? மேகம். மேகமா? ஆமா. சாதாரண மேகமா கார் மேகமானே? சாதா மேகம்தான். மேகவர்ஷினி எந்திரிச்சு நில்லுமா. அப்படியா? மேகவர்ஷினிக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ டிவுனாக்கா. அண்ணே ஓ எனக்கு அந்த பின்னாடி இருந்து ஆனி அக்கா. ஆமா, என்னை முறைச்சு பார்க்குறாங்கண்ணே. ஓ ஆன்ட்டி, நீங்க எப்படி என் தம்பியை முறைச்சு பார்க்கலாம்? எனக்கு பயமா இருக்குண்ணே. வேணாம் 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 வேணாம், அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல? ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா. சரிண்ணே. ஓகே. அது மாதிரி அந்த ஜெனி ஆண்டி இருக்காங்கல்ல? ஆமாம். ஜெனி ஆண்டி என்னை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்களே. ஐயோ, அவங்க கொஞ்சம் கோவக்காரங்களாச்சே. அவங்கள கொஞ்சம் உஷாராக தான்ப்பா இருக்கணும். ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைங்கண்ணே. ஆமாம் அக்கா, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, தம்பி பயந்துருவான் பாவம். ஆமாம். ஓகே. தம்பி சின்ன பையன் பாவம், ஒன்றும் தெரியாத பையன். முகத்தை பார்த்தாவே தெரியுதுல? ஆமாம். தெரியுதா தெரியலையா? தெரியலையா? நீங்கெல்லாம் மோசமானவங்களா இருக்கிறீங்க தம்பி. தம்பி, இந்த விபிஎஸ் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரு சிலர்லாம் நல்ல உதவி செஞ்சுருக்காங்க தம்பி. அப்படியாண்ணே? ஆமாம், கண்டிப்பாக அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்குலாம் அவார்டு கொடுத்துருவோமா? ஆமாம், நம்ம ஐநா சபை மீட்டிங் நாளான்னைக்கு இருக்குல்ல, ஆமாம், அதில் போய் நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக. சரிண்ணே. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஓட்டிடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், இந்த தெரு முக்கில் இருந்து ஓகே சர்ச் வரைக்கும் ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஓட்டிடலாம். சரிப்பா. ஆமாண்ணா, யார் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாபேஸ் மேத்யூன்னு
நம்ம சர்ச்சு பக்கத்துல இருந்து 2 பசங்க அழகா எந்திரிச்சு நில்லுங்கப்பா. யாபேஸ் மேத்யூவு. யாருப்பா அந்த யாபேஸ் மேத்யூ? நில்லுங்கப்பா. அப்புறம் பாருங்க, நம்ம மைக்கேல் பாஸ் இருக்காருல்ல, ஆமா, அவருடைய பையன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா? ஆமா, நேத்தன். ஆமா ஆமா, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அப்படியா? ஆமா, அவன் எந்திரிச்சு நில்லுப்பா. ஆமா. அப்புறம் நவீன் ஒரு தம்பி, சாமுன்னு ஒரு தம்பி, நம்ம ராபிட் பாஸ்டர் இருக்கிறாருல, ஆமா, ரொம்ப நல்லவர். அப்படியா? சால சிறந்தவர், ரொம்ப நல்லவரா? காலையில 100 ரூபா கொடுத்து சொல்ல சொன்னாருனே தம்பி. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. அவரு கொஞ்சம் கேடி பில்லாதான் அவரு கொடூரமா தெரியறாரு, பார்க்க தாடி கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு. அதனால அவர் சொல்ல சொன்னதுனால அவர் ரொம்ப நல்லவரா? சும்மாப்பா பிராடு பார்த்தாலே அவர் சொல்ல சொன்னதுனால. அப்படியா? நவீன், கீபோர்டு வாசிக்கிற சாமு, இவங்க எல்லாரும் தான் காலையில வந்து சர்ச்சை கிளீன் பண்ணி சேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்கப்பா. அப்படியா? ஆமா, இந்த தம்பிகளை நல்லா ஜோரா கைத்தட்டி என்கரேஜ் பண்ண. எல்லாரும் கைத்தட்டுங்கப்பா. ஆமா, இந்த மாதிரி பசங்களை தான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா பானே, ஆமாண்ணே ஆமாண்ணே. அப்புறம்ப்பா எனக்கு இன்னொரு வருத்தம், நீ கொஞ்சம் சொல்ல அட்வைஸ். பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டா இருக்குது அந்த பாப்பா, தாடி கொம்புலேருந்து வந்திருக்கு. நீதான் பாப்பா, நீதான் பாப்பா. பேரு நீதான் பா. எந்திரி எந்திரி பிரதீக்ஷா, நீதாம்மா, எந்திரிமா. கை தட்டுங்கப்பா. எதுக்கு கை தட்டுறீங்க தம்பி? டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க, சிரிக்க சொன்னா கூட காசு கேட்குறாங்க. கொஞ்சம் சொல்லுப்பா நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு. பிரதீக்ஷா, இனிமேல் டான்ஸ் ஆடுவியா? இனிமேல் நல்ல பிள்ளையா இருப்பியா? இந்த பிள்ளைங்க மட்டுமா? நம்ம ஒடுக்கத்துலேருந்து எஃப்சி டீச்சரோட 2 பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க தம்பி, ரேஷ்மா மஹிமா. ஆனால் பார்த்தா டான்ஸ் ஆட சொன்னால் டான்ஸ் ஆட மாட்டுறாங்க, கேம் விளையாடுறதுக்கு வர சொன்னால் வர மாட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுப்பா, இந்த ரேஷ்மாவுக்கும் மஹிமாவுக்கும். அப்படியா? ஆமாம் பாப்பா. 2 பேரும் சண்டே ஸ்காக்ஸுக்கு வந்தா, சர்ச்சுக்கு வந்தா, வீட்டில் இருந்தா நீங்கள் என்ன செய்யணும், சொல்கிறதெல்லாம் கேட்கணும்ப்பா. அதுதான் ஏசப்பாக்கு பிரியம். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா தான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வர முடியும். ஏசப்பா உங்களை வேண்டியதெல்லாம் செய்வார். செய்வீங்களா தங்கம்? ஓ கண்டிப்பாக செய்வீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா? வெரி குட் வெரி குட். உட்காந்துக்கோங்க. இந்த பிள்ளைகளை கை தட்டி இனிமேல் நல்ல பிள்ளையா இருப்பாங்களாம்மா. நல்லா கிளாப் பண்ணிருங்க பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். தம்பி, என்னடே முக்கியமான ஒரு 2 பேரை சொல்றேன் பாருப்பா. ஒருத்தன் பேரு ஜிம் டேனி, இன்னொருத்தன் பேரு சாம் டேனி. இந்த 2 பசங்களும் பாஸ்ட் எது சொன்னாலுமே கேட்கவே மாட்டாங்கப்பா. கேட்கவே மாட்டாங்களா? ஆமாப்பா. என்னன்னு ஏனே அப்படி பண்றாங்க? ஆமா, ஜிம்மு வான்னு கூப்பிட்டா கூட போனை தான் நோண்டிட்டே இருக்கிறான், வரவே மாட்டேங்கிறான்பா. ஒருவேளை ஜிம்முக்கு போறாங்களோ? பேர்ல தான் ஜிம்மு, ஆனா சும்மா அவன் கம்முன்னு தான் இருக்கிறான். அப்படியா? அவனுக்கு ஒரு அட்வைஸ் போடுப்பா. நான் கூட ஜிம்முன்னு கூப்பிட்டோன்னே ஜிம்முக்கு போறாங்களோ என்னமோன்னு பார்த்தேன். இல்லப்பா, அவன் சும்மாப்பா. நீ சொல்லுப்பா. அண்ணே, நான் இவங்க பேரை கேட்டாவே கொஞ்சம் டெரரா இருக்குது. அட்வைஸ் கொடுத்து வெளியில போனா முடிய கிடியெல்லாம் பிச்சு விட்டுருவாங்களோ? இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், பயப்படாது பயப்பட. அப்படியா? ஆமா. உங்களைய நம்பி இறங்கலாம்ல? ஆமா. ஓகே, நம்பலாம். எதுவும் பண்ணி விட்டுற மாட்டீங்களே? சரி தம்பி, ஜிம் டேனியல் 2 ஜிம்மு. ஓ, பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்கணும்பா. ஆமாப்பா. அப்பதான்ப்பா ஏசப்பா உங்க மேல பிரியமா இருப்பாரு. ஆமா. நீங்க ஒழுக்கமா இருக்கணும், சொன்னபடி கேட்கணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாருப்பா. செய்வீங்களாப்பா? செய்வீங்களா தம்பி டேனி? செய்வீங்களாப்பா? ஓகே, செய்வாங்க, நம்புறேன். மூச்சு பேச்சே காணாவே எனக்கு பயமா இருக்குடே, பயமா இருக்கு. ஐயோ, அடிச்சு விடுவாங்க நினைக்கிறேன். பயப்படாது.
இதுக்கே பயந்தா எப்படி? அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே. ஐயோ பயப்படாதப்பா, இன்னும் ஒரு சிறப்பான 3 பேரை நான் சொல்றேன். அண்ணே இவங்கள மட்டும் உனக்கு ஒரு கதை தெரியுமா? எனக்கா? ஆமா. தெரியாதண்ணே, சொல்லுங்க பாப்போம். என்னப்பா, சண்டே கிளாஸ்ல நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்த கதை தான்ப்பா. அப்படியா? ஆமா. தானியேல் கதை தெரியுமா? என்னண்ணே? தானியேல் கதை. டேனி கதையா? டானி கொலை இல்ல, டேனியல் கதை. டேனியல் கதையா? ஆமா ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களுக்கு கவனிங்க. டேனியல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஊர்ல இருக்கிற ராஜா என்னை மட்டும் தான் வணங்கணும், இயேசுவை வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த 3 பசங்க நல்ல பசங்க, நாங்க இயேசுவை தான் வணங்குவோம் சொன்னதுக்கு தீக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா ஒண்ணுமே ஆகல. ஏசப்பா காப்பாத்திட்டாரு. ஒண்ணுமே ஆகலையானே? ஒண்ணுமே ஆகாது. ஏசப்பா மட்டும் கும்பிடுறவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அல்லேலூயா. அப்படியே அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 3 பசங்க பேர் என்ன தெரியுமா? சாத்ராக்கு, மேசாக்கு, யாபேத்து. யாபேக்கா? ஆமா. இங்க எங்கேயோ தப்புட்டீங்கனே. ஆமாப்பா. யாபேக்கு இல்லனே? ஆமாப்பா. அண்ணே நல்லா படிச்சு பாருங்கண்ணே. யாபேத்து தான் போட்டிருக்குப்பா. அண்ணே ஓபேத்னே கோனே? ஐயோ யாபேத்து தான்ப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? இவ்வளோ நல்ல பேரை நம்ம பாஸ்டர் நம்பி நம்ம சர்ச்சில் இந்த விபிஎஸ்ல 3 பேருக்கு அந்த பேர் வச்சிருக்காருப்பா. அப்படியா? ஆமா. இப்போ நான் கூப்பிடும் போது அந்த பசங்க எந்திரிச்சு நிற்பாங்க பாருங்களேன். சாத்ராக்கு, மேசாக்கு, யாபேத்து. ஜோரா இந்த பசங்களை கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். தம்பி, இந்த 3 பசங்களும் கவட்டை எடுத்து கொக்கடிப்பாங்க. அப்படியா? வாத்தடிப்பாங்க, குருவியை சுற்றுவாங்க, அப்படியே ரோட்ல சுத்திட்டே இருப்பாங்க. அண்ணே என்னைய சுற்ற மாட்டாங்கல்ல? இன்னொரு முறை சேட்டை பண்ணா என்னையும் சேர்த்து சுற்றுவாங்க. என்னன்னு நீங்க? ஆமாப்பா. விபிஎஸ்க்கு வாடா தம்பி கூட்டிட்டு வந்துட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் பயமுறுத்த சொல்லப்பா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு வயித்த கலக்குது. ஐயோ இல்ல நல்ல விஷயம் சொல்றேன்ப்பா. இந்த 3 பசங்க அப்படி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமாப்பா. நம்ம விபிஎஸ்க்கு வந்து நம்ம சர்ச்சிலே படுத்துக்கிட்டு பாஸ்டர் கூட இருந்துகிட்டு. அப்படியா? ஆமாப்பா. டெய்லியும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி முடி வெட்டி குளிச்சு சட்டையை இன் பண்ணி மாப்பிள்ளை கணக்கா இருக்கிறாங்க பாருங்கப்பா. அப்படியா? சேட்டை பண்றவன் கூட ஏசப்பாட வந்துட்டா அவனை சூப்பர் ஹீரோவா ஏசப்பா மாத்திட்டானே. அந்த 3 பசங்களையும் நான் பார்த்துட்டேனே. ஆமாப்பா. ஆமாண்ணே பார்த்துட்டேன். ஏய் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அப்படி போடு. எனக்கு இப்போதானே நம்பிக்கை வந்திருக்கு. என்னை ஒண்ணும் செய்ய மாட்டாங்கனே. என்னை பார்த்து சிரிக்கிறாங்கனே. அவ்வளவுதான். ஆமாண்ணே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம தம்பி 3 பேரையும் ஏசப்பா நல்லா பயன்படுத்த போறாரு. தம்பி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ப்பா. ஆமென். நீங்க ஏசப்பாவுக்காக உறுதியா இருக்கணும். ஆமென். ஏசப்பாவை நல்லா நம்புங்க, இருக பற்றிக் கொள்ளுங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஏசப்பா உங்களை உயர்த்துவார். ஆமென். நீங்க ஏசப்பாவை மட்டும் நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகே. இருப்பீங்களா தம்பி? செய்வீங்களா? செய்வேன் சத்தமா சொல்லு மேசாக்கு. ஓகே. ஏசப்பா இந்த 3 பசங்களையும் வருங்காலத்தில் ஊழியக்காரங்களா மாத்திடுவாருன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புனா நல்லா கிளாப் பண்ணி. தம்பி 4 டான்ஸும் வேற லெவலுப்பா. அப்படியானே? உங்க வீட்டு டான்ஸ் இல்ல, எங்க வீட்டு டான்ஸ் இல்ல, வேற லெவல் டான்ஸ். அப்படியானே? ஆமாப்பா. சரிண்ணே. அதுல ஒரு பாப்பா வந்து ஆடிச்சு பாரு டான்ஸ். ஐயோ சொல்லவே முடியாதுப்பா. அவ்வளவு சூப்பரா ஆடுனாங்களானே? நீயே கை காலை பிடிச்சி ஆட்டி விட்டாதப்பா அந்த பிள்ளை ஆடவே செய்யுது. டான்ஸே வரலப்பா அந்த பிள்ளைக்கு. நீங்க சொன்னப்ப எனக்கு ஒரு டவுட். என்னப்பா? ஆமா நினைச்சேன் இப்படி ஏதாவது குறுக்குமாக்கா பேசுவீங்கன்னு. ஐயோ கரெக்டா பேச்சு பட்டீங்க பாத்தீங்களா? பலிபீடத்துல இருந்து ஆண்டவர் பேசுறாருப்பா.
என்ன லிபியா டீச்சர் ரைட்டா? என்னண்ணே? லில்லி டீச்சர் ரைட்டா? ஜெசி ஆண்டி ரைட்டா? நீங்க சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்றோம். இதை நீங்க எதிர்பார்க்கல. ஐயோ ஐயோ, நல்லா டான்ஸ் ஆடி நம்மளெல்லாம் என்கரேஜ் பண்ண டான்ஸ் டீமுக்கு ஒரு ஓ போட்டுருவோமா? தம்பி, இந்த விபிஎஸ் திருவிழா மாதிரி போறதுக்கு காரணமா இருக்கிறது முக்கியமான ஒருத்தவங்க. யாருன்னு? அதுதான் நம்ம விபிஎஸ் டைரக்டர்ஸ். அப்படியாண்ணே? அப்படின்னு அவங்க சொல்ல சொன்னாங்கப்பா, நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிருங்கப்பா. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. அஸ்வின் பிரதர், நல்லா பாருங்க பிரதர், நல்லா பாடுறீங்க. இந்த ராபின் பாஸ்கிட்ட போய் சங்கீதங்களை கொஞ்சம் கற்றுக்கங்க. அவர் பாட ஆரம்பிச்சாருன்னா ஐயோ ஐயோ தேன் வந்து பாயுது காதினிலே அப்படி இருக்கும் பாருங்க. அவர்கிட்ட போய் கொஞ்சம் கத்திட்டு வந்து பாடுங்க. மற்றபடி உங்க பாட்டு சூப்பரோ டூப்பர். அஸ்வின் அண்ணனுக்கு ஒரு கையை தட்டிருக்கப்பா. அப்படி அவர் கத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டாருன்னா இருக்கிறது போயிருமேனே. ராபின் பாஸ்டாப்பா? ஆமாண்ணே. அவர் பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய பாடகர்ப்பா. அதை விடுப்பா. என்னண்ணே போங்கண்ணே. தம்பி, அப்புறம் இன்னும் ஒரு ஆளுப்பா. சொல்லுங்கண்ணே. நீங்க சொன்ன நம்பவே மாட்டீங்கப்பா. நம்ம லிபியா டீச்சர் இருக்கிறாங்கல்ல, எந்திரிங்க டீச்சர். அவங்க கிளாஸ்ல இந்த 3 நாளா ஒரு பாப்பா அவங்களுடைய கிளாஸ்ல இருக்கிறா. அப்படியா? ஆமா. பேரு இனியா. இனியாவா? இனியா. பாப்பா எந்திரிச்சிட்டியா? பாப்பா எந்திரிச்சா? அந்த பாப்பாவோட சோக கதை ஒன்று கேளுங்க. அவங்க டாடி ஸ்டோன் பிரச்சனை, கல்லு வலி, பயங்கரமான வலியாம்ப்பா. அப்படியா? ஆமாப்பா, பாவம். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க தம்பி. வழியில் துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சரி. இந்த 3 நாள் விபிஎஸ்ல ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது இனியாவும் முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணீரோட அழுது ஏசப்பாவை நம்பி எங்க அப்பாவுக்கு சுகந்தாங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணியிருக்கா. பாரு அற்புதத்தை. இன்னைக்கு காலையில வேகமா ஓடி வந்து இனியா சொல்றா, எங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு சரியாயிருச்சு. ஏசப்பா சுகம் தந்துட்டாரு. நீ என்னப்பா நினைக்கிற? என்னடா இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? ஆமாண்ணே, ஏசப்பாட்ட நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் கண்டிப்பா கேட்பார்னே. நமக்கு பலவீனம் இருந்துச்சுன்னா அந்த பலவீனத்தெல்லாம் ஏசப்பா மாத்தி போடுவார்னே. அவரை நம்பலவங்களை யாரையும் ஏசப்பா கைவிட மாட்டார்னே. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஏசப்பா அவரை நம்பி ஜெபிக்கிறவங்கள, அவரை விசுவாசிக்கிறவங்கள கைவிடவே மாட்டார்னே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 தம்பி, இன்னும் ஒரு விஷயம் கொஞ்சம் சொல்லிட்டு நான் போயிட்டு வரவா? அப்படியா? ஆமா, நமக்கு வேற ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி. பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஃப்ளைட் நிக்குது. நம்ம போனா தானப்பா சீக்கிரம் போக முடியும். ஆமாண்ணே, டைம் ஆயிடுச்சு. ஆமாப்பா. இன்னும் கொஞ்சம் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிட்டுமாப்பா? என்னண்ணே? ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிட்டுமா? இந்த 3 நாள் மட்டும் இல்லப்பா, ஏற்கனவே ஒரு முறை இங்க வந்து ஒரு சாயங்காலம் போல டயர்டா இருக்கு, கொஞ்சோண்டு டீ கொடுங்கன்னு கேட்டேன்ப்பா. இங்க இந்த சர்ச்சில் சுசிலாமான்னு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா. அப்படியானே? ஆமாப்பா. அவங்கள பார்த்தா நம்ம சகையோ இருக்காருல்ல, ஆமா, சகையோ அவருடைய தங்கச்சி மாதிரியா இருப்பாங்கப்பா. ஐயோ ஐயோ. ஆனானே நான் அவங்கள பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. இல்ல, நான் அந்த மேல உயரமா தானே நிக்கிறேன். அப்படி இல்ல, மார்த்தாள் மாதிரி எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே தான்ப்பா அவங்க இருப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்ப அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேனே. ஐயோ இல்லப்பா, கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய நல்ல சமயக்காரங்களாம் கிடையாது. டயர்டா இருக்கு, ஒரு டீ குடுமான்னு பாஸ்ட் கேட்டதுக்கு
இல்லண்ணே, ஆ டயர்டா இருக்கப்ப டீ கொடுக்குறாங்கனாவே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கண்ணே. இல்லப்பா, நீ நம்ப மாட்டப்பா, சொன்ன கேளுப்பா. அண்ணே போங்கண்ணே. அட தம்பி, நான் சொல்ற கேளுப்பா. சொல்லுங்க. பாஸ்ட் பாவம்பா, ஊழியம் முடிச்சுட்டு வந்தோனியோ போத அதுக்கு கொர்நேலியஸ் ஐயா வேற போலீஸ்கார் அவரு. அப்படியா? ஆமாப்பா. பாக்கெட்லயே போலீஸ்காரு துப்பாக்கி வச்சிருப்பாரா, ஆனாலும் அமைதியா இருப்பாரு. ஆனா சுட்டுக்கிட்டு போட மாட்டாரு. அட கேளுப்பா அண்ணே, நானே கண்ணால பார்த்தேன்ப்பா. ஏனே டயர்டா இருக்கு ஒரு டீ குடுமான்னு சொன்னதுக்கு இந்த சுசிலாமா கொடுத்தாங்க பாரு ஒரு டீ. ஐயோ யோ 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 யோ, அப்பா கொர்நேலியஸ் ஐயா அப்ப குடிச்சவர் தான். கரெக்டா டீ குடிக்கிற டைமுக்கு மட்டும் வரவே மாட்டார பாத்துக்க. எப்ப டீ குடிப்பீங்கன்னு கேட்பாரு. இந்த டீ ரெடின்னு சொன்னோனே கிளம்பி ஓடியே போயிடுவாரு. அப்படியா? ஆமாப்பா. அவ்வளவு பயம் டீக்கு. நீ வந்தது கொஞ்சம் சொல்லிட்டு போப்பா, கொஞ்சம் ஜீனி போட்டு நல்ல டீ போட்டு கொடுக்க, பாவ டீச்சர்ஸ் சொல்லிட்டு போப்பா. சரி சொல்லிடுவோமா? ஆமாப்பா. சுசிலாக்கா, கொஞ்சம் டீ கொஞ்சம் நல்ல டீயா போட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வாங்கக்கா. கொஞ்சம் டயர்டா இருக்கிறோம் நாங்க. பாவம் கொர்நேலியஸ் ஐயா அங்கிட்டு ஒதுங்கி ஓடி போயிடுவார் போல. அவருக்கு கொஞ்சம் நல்ல டீயா போட்டு கொடுங்க. அண்ணே, ஓ இந்த கொர்நேலியஸ் ஐயா போலீஸ்காரன்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா. அவர் துப்பாக்கிலாம் வச்சிருக்காரா? வச்சிருந்தாருப்பா. ஆமா, பெட்ரோலுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னு என் மேல ரொம்ப அன்பா இருக்கேன்னு சொல்லி துப்பாக்கி வித்து அந்த காசுக்கு பெட்ரோல் போட்டு விட்டாருப்பா. அச்சோ பாவம், நீங்க அவர்கிட்ட இருந்தே ஆட்டைய போட்டீங்களே. ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. சரிண்ணே. சரிப்பா. சரிண்ணே. ரொம்ப நேரமா பேசி நீயும் பாவம் டயர்ட் ஆயிட்ட. ஆமாண்ணே. ஆமா, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகல. அண்ணே அண்ணே, ஐயோ வெட்டி பேச்சு. டயர்டானதை காட்டிலும் என் ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சிருச்சு. கரெக்ட். அதனால நான் கிளம்புறேன். சரிண்ணே. சரிப்பா, நீ இப்ப போயிட்டேனா எப்போ வருவ? நான் போயிடுவேன், அவ்வளோதான், இன்னும் வரமாட்டேன். அடுத்த வருஷம் விபிஎஸ்க்கு வாப்பா. சரி, அடுத்த வருஷம் வேணா ட்ரை பண்றேன். ஆமா. இப்ப கிளம்பவா பசங்களா? பசங்களா, கோணி கிளம்புறானா போட்டுமா? பாவம்பா, போயிட்டு வரட்டும். சரி, நீங்க எல்லாரும் பாய் கோணி அண்ணான்னு சொல்லிருங்களேன். பாய் பாய் கோணி. கோணி அண்ணே, நீ போயிட்டு சொல்லுங்கண்ணே, நம்ம டேடியை மட்டும் வர சொல்லுப்பா. அப்படியாண்ணே? ஆமா, ஜானியை தாத்தாவை வர சொல்லுப்பா. சரிண்ணே. இந்த பசங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேச வச்சுட்டு நம்ம எல்லாரும் கிளம்பி ஃப்ளைட்டுக்கு போயிடுவோம். ஓகேண்ணே. ஓகே. ஆமாப்பா, வர சொல்றியா? ஓகேப்பா. பசங்களா, பார்த்தீங்களா, இந்த கோணி இப்படிதான் சேட்டை பிடிச்சவனா இருந்தான். இப்போ நல்ல பையலாக மாறிட்டான். அதுக்கு காரணம் அவன் சர்ச்சுக்கு போனான். எங்கள் டேடி, அதாவது ஜானி தாத்தா, எங்களை நல்லா வளர்த்தாரு. அவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவர் வந்தோனியும் உங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நீங்களும் கேட்டுக்கிட்டு அதன்படி செய்யணும். செய்வீங்களா? ஓகே. ஆமாம், இன்றைக்கி என்ன பாட்டு பண்ணீங்க? மாம்பழமா? என்னப்பா மாம்பழம், பைனாப்பிள், பலாப்பழம்ட்டு? இங்கே இந்த டியூனா டீச்சர் இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? தோனி அங்கிள். ஓ, எங்கம்மா போன? நீ போமா, எங்கம்மா போன? சொல்லுங்க அங்கிள். இன்னைக்கு பாட்டு சொல்லி கொடுத்தீங்களா பிள்ளைகளுக்கு? சொல்லி கொடுத்தோமே. ஓ, என்ன பாட்டு? சொல்லுங்க. ஓஹோ, சூப்பர். பாப்பா மடி டிவனா சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க அங்கிள். நேற்று ஒரு பாட்டு பண்ணீங்களேம்மா. ஆமா. டமுக்கு டுமுக்கு டப்பா சாத்தான் டப்பு, டமுக்கு டுமுக்கு டப்பா டப்பே. வேற லெவலுமா. ஆமா, நேற்று பேய் வந்துச்சாமே சர்ச்சுக்குள்ள. ஆமா. அடிச்சு துரத்துனீங்களா இல்லையா? துரத்தி விட்டுட்டோம்ல. ரைட். எப்படி துரத்துனீங்க? ஏசுப்பா பேர் சொன்னோனே அதுவே ஓடிருச்சு. குட், வெரி குட். ஏசுன்னு சொன்னாலே பேய் ஓடிரும். ரைட். இப்போ கடைசியா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் டாடி ஜானி தாத்தா வர போறாரு. ஜானி தாத்தாவுக்கு நல்ல கிளாப் பண்ணி கூப்பிடுங்க பார்க்கலாம். டோனி டாடி வரவாப்பா. வாப்பா. பசங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க டாடி. வாங்க டாடி. அப்படியாப்பா? ஆமா டாடி, வந்துட்டேப்பா. வாங்க டாடி. இன்னும் ஒரு மணி கிளாப் பண்ணுங்க டாடிக்கு.
டேடி டேடி பசங்களா நல்லா இருக்கீங்களா? விபிஎஸ்லாம் எப்படிப்பா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சாப்பா? என்ஜாய் பண்ணினீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்னப்பா யாருப்பா என்னை அடிக்கிறது? நான் பாவம்பா. டேடி நல்லா பார்க்க கலைஞர் மாதிரி ஹேர் ஸ்டைலு. என்னப்பா? கலைஞர் ஐயா மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, ஆ ஒரு கண்ணாடி, ஆ அதை ஒழுங்கா போட்டு வரது இல்லையா? இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. ஆமாப்பா, 3 நாளைக்கு முன்னாடி தான் ஆப்ரேஷன் பண்ணீங்க. மகனே. டேடி என்ன மகனே, நீயே இப்படி பேசுனீனா எப்படி மகனே ஆகிறது? குறுக்கு வலிக்குது டாடி. கொஞ்சம் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணு மகனே. என்ன மகனே நீ? இல்ல டாடி, ஆபரேஷன் பண்ண அந்த கண்ணு தெரியுது டாடி. அது தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுதுப்பா. கண்ணாடியை கழட்டிடவா நானு? வேணாம் டாடி, அப்படியே பேசுங்க, கெத்தாதான் இருக்கு. கெத்தாதான் இருக்கா? சாரி டாடி. சரி, எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது. சரி, நான் சீக்கிரம் போறேன். ஓகே டாடி. அதனால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு போகவா? ஓகே டாடி, கண்டிப்பா. தம்பிகளா, செல்ல பிள்ளைகளா, நீங்க எல்லாம் விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த விபிஎஸ்ல நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கப்பா? என்னப்பா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. சரி, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களாப்பா? கவனிங்கப்பா. நீங்க ஏசப்பா பிள்ளைங்க, அதனால ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி வசனம் படிக்கணும். செய்வீங்களாப்பா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்ப்பா, சேட்டை பண்ணக்கூடாதுப்பா. அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், சண்டை போடக்கூடாது யாரு கூடயும், எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கணும், நல்லா படிக்கணும். செய்வீங்களா? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரை குற்றப்படுத்தக்கூடாது. அப்படிலாம் இருப்பீங்களா செல்லம்? அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை உயர்த்துவாரு. நீங்க அவரை மட்டும் நம்புங்க. என்ன ஒரு தேவையா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயமா உங்களுக்கு தருவாரு. செய்வீங்களா? 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 நீங்க நிச்சயம் செய்யுங்கப்பா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாய் பாய் பாய். தேங்க்யூ டாடி. பசங்களா, நாங்கள் சொன்ன மாதிரி என் டாடி உங்கள் ஜானி தாத்தாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம். என் தம்பி கோனியை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்களும் சொன்ன மாதிரி தலையாட்டிட்டு போயிடாமல் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே காலையில் 10 மணிக்கு ப்ரேயர் நடக்கும். இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க, பக்கத்தில் வேறு சர்ச் இருந்தால் போங்க. நீங்கள் இந்த வருஷம் வெற்றி அடைய ஜானி தாத்தா குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நானும் போயிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பா. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள்.